ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழுக்க பிசினஸ் டிப்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருக்கேன். அதோட ஒரு டீப் வீடியோ தான் இது இருக்கு. இந்த பிசினஸ் திருட்டை பத்தி தான் போட்டிருக்கோம். இது வந்து சப்ளையர் சைடு நடக்கிறதும் தப்பு நடக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி கஸ்டமர் சைடு தப்பு நடக்கும் சான்ஸ் இருக்கு. கஸ்டமர் சைடு எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நம்ம வந்து சப்ளையராக வச்சுக்கிட்டோம்னா கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம அனுப்புறோம், லோடு அனுப்புறோம். அவர் என்ன செய்யறாரு, லோடை வந்து அன்லோட் பண்ணி விட்டுட்டு அந்த அன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, வண்டிக்காரன்ட்ட வந்து முதல்ல போட்டது இடம் சரியில்லை, நீ ரெண்டாவது ஒரு எம்டியை போட்டு வா அப்படிங்காரு. ரெண்டாவது எம்டி போடுறதுக்கு முன்னாடி அவன் டீசல் ஃபில் பண்ண வச்சிருவாங்க அவனை. ஸோ 200 கிலோ வந்து இப்போ இருக்கிற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா 500 லிட்டரு 600 லிட்டருக்கு கெப்பாசிட்டிக்குள்ள வண்டிகளாக இருக்குது. 14 வீல் 12 கிலோ இருக்குது. ஸோ அந்த 200 கிலோ 250 கிலோ வந்து வேரியேஷன் வந்து எம்டியில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம சரக்கோட வந்து வெயிட் வந்து குறைஞ்சிடும். அப்போ வந்து பார்ட்டி வந்து என்ன சொல்லுவார், பார்ட்டி சொல்லும் போது 200 கிலோ இதில் வந்து எனக்கு ஷார்ட்டேஜ் வருதுப்பா, எம்டி இங்கே தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா வந்து நிறைய வண்டிகளோட வெயிட் இருந்தாலுமே இந்த டீசல் வேரியேஷன்ங்கிறது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். அந்த டீசல் வேரியன்ட்ல தான் அந்த 200 கிலோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து கஸ்டமர் வந்து நம்ம சப்ளையராக இருக்கோம். கஸ்டமர் வந்து இந்த 200 கிலோ வந்து எனக்கு இடம் குறையுது, ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு சொல்லுவார். ஸோ இதில் ஒரு மதிப்பீடு வந்து ஒரு 100 ரூபா கிலோ இருந்ததுன்னா 20,000 ரூபா வந்து டிஸ்பியூட்ல பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கும். இது ஒரு திருட்டு. அதே மேபி இன்னொரு திருட்டு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கஸ்டமரா இருக்கணும்னு வைங்களேன், சப்ளையர் நம்மளை எப்படி ஏமாத்துறாரு அப்படிங்கிறத பத்தி தான் பாக்குறோம். சப்ளையர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லா லோடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சரி 14 டன் ஏற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவர் டக்குன்னு என்ன வண்டி டீசல் பிடிக்கலாம் பாரு, டீசல் பிடிச்சிருவாரு. டீசல் பிடிச்சா அது வந்து டீசல் ஒரு 200-300, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஆட்டை இடையே போட்டிருப்பா, கொஞ்சம் வேரியேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது சரக்கு அப்படின்னு திரும்ப இடையே போட்டோன்னே பிளஸ் டீசல்ல உள்ள அந்த 200 கிலோ சேர்ந்தீங்கன்னா அது ஒரு 100 ரூபா மதிப்பீடுனா அது ஒரு 20,000 ரூபா பிளஸ் ஆயிடும். அப்ப சப்ளையர் வந்து 20,000 ரூபா நம்மகிட்ட வந்து அதிகமா பில் பண்றாரு. இந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது வந்து ஓனர்ஸ்ட முதல்ல டீசல் ஃபில்லிங் பண்ணிருக்கீங்களா, ஃபில் பண்ணலையா, எல்லாமே நம்ம வந்து ஓனர்கிட்ட தகவல் கேட்டு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அந்த வண்டி வந்து புக் ஆயிருக்குன்னா அந்த வண்டி டீசல் என்ன டயத்துல இருக்கு அப்படின்னு ஓனர்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது வந்து இந்த இதுல தடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் தான். இது வந்து எல்லா வண்டிக்காரங்களும் எப்படி இல்லை, எல்லா சப்ளையர் இல்லை, எல்லா கஸ்டமரும் எப்படி இல்லை, இருந்தாலும் நம்ம ஏமாறாம தொழில் நடத்தணுங்கிறதுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ தான் இது போடுறேன். ஸோ இதுல வந்து நம்ம ஏமாறாம தொழில் பாருங்க, அதே மாதிரி யாரையும் ஏமாத்தாம தொழில் பாருங்க, ஏமாறாம தொழில் பாருங்க. ரெண்டு இல்லாம இருந்ததுன்னா நல்ல முறையில் நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லபடியா நிற்கும். ஸோ அடுத்தபடியாக உள்ள அவேர்னஸ் இது வந்து ஒரு ஃபார்மர்ஸுக்கும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஏன்னு சொல்றேன்னா, ஒரு குட்டியானையும் சரி, சில ஃபார்மர்ஸ் வந்து வேமெண்ட்டுக்கு நான் இடம் போட்டுக்கிடுதேன், வேவரேஜ் போட்டுக்கிடுதேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்குது. இதே சேம் கான்செப்ட் வந்து ஃபார்மர்ஸ் சைடும் வீக்கா இருக்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து வாங்கிட்டு போறவங்க சைடும் பிரச்சனையா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாம இருந்து பார்க்கணும்னா நம்ம ரொம்ப ஒரு அவேர்னஸா தான் பார்க்கணும். எதுவுமே வந்து சிறுசா இடம் கொடுத்தாங்க பெருசாகும். ஸோ அதனால கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. வியாபாரம் நல்லா பாருங்க, மேன்மேலும் வளருங்க, திருட்டு இல்லாத தொழில் பாருங்க. நன்றி. நான் விஜய் சீரன். மற்றொரு சந்தி.